என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர். லூக்கா 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஐரோப்பிய நாட்டிலே நான் இருந்த பொழுது ஒரு விஷயத்தை ஒரு குடும்பத்திலிருந்து கத்துக்கொண்டாங்க. என்னன்னா, ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில போய் கார்ல உட்காரும்போது ஜெபிப்பாங்க. அவங்க போய் எல்லா அலுவலர்கள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பத்திரமா ஆண்டவரைகளை கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னு நன்றி சொல்லி ஜெபிப்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிப்பாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு ஆண்டவரது உணவுக்காக நன்றின்னு சொல்லி ஜெபிப்பாங்க. இப்படி ஜெபிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எல்லாத்துலேயுமே இருக்கும். எல்லாத்துக்குமே கடவுளுக்கு மன்றாடுவாங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. போகையிலும் வருகையிலும் அவங்களுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியமா இருந்தது. அப்போ என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, நீங்க உங்க நாட்டுல எப்போ அதிகமா ஆண்டவரை தேடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப சுகவீனமா இருக்கும்போது, கஷ்டம் வரும்போது, எங்க வாழ்க்கையில ஒரு துன்பம் வரும்போது ரொம்ப அதிகமா நாங்க ஆண்டவரை சந்தோஷமா இருக்கிறத விட துக்க நேரத்துல இன்னும் அதிகமா ஆண்டவரோடு நாங்க இணைந்திருப்போம், அவர் மன்றாடுவோம், அவர் உதவிக்காக நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ பாருங்க, அவங்கள போல நாம் எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க அழைக்கப்படுறாங்க. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு ஏழை தாய், அவங்களுக்கு இருந்து ஒரே மகன். அந்த மகன் மரித்து போனா இல்லையா? மரித்து போன உடனே ஆண்டவர் அந்த இடத்துல வராரு, அந்த ஊருக்கு வராரு. அப்போ பாக்குறாங்க எவ்வளவு கஷ்டம் அந்த அம்மாக்கு. தனக்கு இருந்தது ஒரே மகன், பையனா வாரிசு. அப்போ வாரிசு இல்லை, அந்த அம்மாவுடைய நிலைமை என்ன, ஒரு கைம்பெண்ணா இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா அந்த வாழ்க்கையை போச்சு ரொம்ப அழுது கண்ணீரோடு இருக்கும்போது ஆண்டவர் கேட்காமலே அந்த உதவி செய்கிறார். என்ன பண்ணார் தெரியுமா? நேரா வந்து அந்த மகனை தூக்கிட்டு போற அந்த பாடையை தான் தொட்டார். மகனை கூட தொடலை. பாடையை தொட்ட மாத்திரத்துல அந்த மகன் உயிர் பெற்று இருந்தான். எவ்வளவு பெரிய அற்புதம்! அப்போ இது மகனை எதுக்காக அவனை உயிர் அழுகை, அந்த அம்மானுடைய வேதனை, அந்த அம்மானுடைய கண்ணீர், அந்த அம்மானுடைய மன்றாட்டு, இவைகளை கேட்டு ஆண்டவர் அன்னைக்கு பெரிய அற்புதம் செய்தார். செஞ்ச உடனே நடந்துச்சு 3 விஷயம் நடந்தது. ஒன்று, அங்க இருந்த மக்களை பயந்தாங்க. 2வது, இயேசுவை ஒரு தீர்க்கதரிசியா பார்த்தாங்க. 3வது, இதை குறித்து எல்லாரிடத்திலும் அவர்கள் பேச சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ இயேசுவை குறித்து எல்லாரிடத்திலும் நாம் சொல்ல அழைக்கப்படும். கடவுளுக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ உதவி பெற்ற நாம் இயேசு நமக்கு செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நாம் சான்றாக எடுத்துரைக்கிறாங்க. அப்படி என்றால் நாம் இன்னும் ஆண்டவரோடு நம்ம தேவையில் இருக்கும்பொழுது, அவரை அதிகமாய் நாம் சந்திக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிறவராக, நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைத்து மகிழ்ச்சியினுடைய நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அன்றைய கரலாம் அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரை, எங்களுக்கு வந்து ஓடி வந்து உதவி செய்கிறவர் நீர். உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஆசீர்வதி. இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவர்.